Madras High Court denies anticipatory bail to DMK MLA over remarks on CM Joseph Vijay. CM மேல அவதூறு பேசினதுனால அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல கேஸ் போடுறாங்க. Defamatory statement on the chief minister வந்து பண்ணிருக்க கூடாது. I quote the exact words of the Madras High Court. The state objected to the plea and argued that even today Radhakrishnan has not shown any remorse for the statement made by him. Office of the Chief Minister மேல பண்ணிருக்காங்க அப்படின்றது தான் ஸ்டேட்டோட வாதம். யார் சீஃப் மினிஸ்டரா இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வாதம் வச்சிருக்க கூடாது. லீகல் டாக்ஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு முக்கியமான ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்மெண்ட் ஆகப்பட்டது டிஃபமேஷன் கேஸை சார்ந்து இருக்கக்கூடிய ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட்டை ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக கூட நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்ளை பண்ண உடனேயே ஆன்டிசிபேட்டரி பெயிலை டிஸ்மிஸ் பண்ணி இப்போது ஆர்டர் வந்து அவைட்டடாக இருக்குது. இந்த கேஸ் ஆகப்பட்டது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கேஸ் ஆகப்பட்டது பிரசன்ட் சிட்டிங் எம்எல்ஏ டிஎம்கே எம்எல்ஏ ஆர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய கேஸ். இந்த கேஸில் முக்கியமாக மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, I quote the exact words of the Madras High Court. Have to respect the Chief Minister. Madras High Court denies anticipatory bail to DMK MLA over remarks on CM Joseph Vijay. இந்த கேஸில் பார்க்க வேண்டியது என்னன்னா, ஜூன் 20 நடந்த ஒரு ஈவெண்ட்ல டிஎம்கே எம்எல்ஏ திரு அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாருன்னா, saying that his demeanor in the assembly was similar to that of a person feeling trapped and commenting about his life in the movie industry before moving into politics. இந்த மாதிரியான ஒரு டிஃபமேஷன் வந்து அவர் மேலே ரைஸ் பண்ணதுனால, சிஎம் மேலே அவதூறு பேசினதுனால அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேலே கேஸ் போடுறாங்க. இந்த கேஸ் ஆகப்பட்டது ஃபார்மலாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சிட்டிங் டிஎம்கே எம்எல்ஏ இந்த மாதிரி பேசியிருக்காரு, சிஎம் ஆஃபீஸை கொச்சப்படுத்தி பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ஃபார்மலாக கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி செக்ஷன் 352 ஆஃப் பிஎன்எஸ் படி இன்டென்ஷனல் இன்சல்ட் வித் இன்டென்ட் டு ப்ரொவோக் வித் இன்டென்ஷன் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ், Section 353 subsection 2 statements conducing to public mischief of the BNS. இதை அப்ரியன்ட் பண்ணி இந்த கேஸ் கொடுத்துருக்கிறதுனால இந்த அரெஸ்ட்டை அப்ரியன்ட் பண்ணி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோர்ட்டை நாடி போறார். மெட்ராஸ் ஹை கோர்ட்டில் லார்ட்ஷிப் வந்து ஒரு முக்கியமான அப்சர்வேஷனை கொடுத்துருக்கார். டிஸ்மிஸ் பண்ணது அவருடைய ப்ளீயை டிஸ்மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல், லார்ட்ஷிப் அவருடைய ப்ளீயை டிஸ்மிஸ் பண்ணது மட்டும் இல்லாமல், டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் ஹியரிங் ஜட்ஜ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிஎம்கே மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்த்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈ ஷுட் நாட் ஹவ் மேட் சச் ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுத்துருக்க கூடாது. டிஃபமேட்டரி ஸ்டேட்மெண்ட் ஆன் தி சீஃப் மினிஸ்டர் வந்து பண்ணியிருக்க கூடாது. ஐ கோட் த எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் ஆஃப் த மெட்ராஸ் ஹை கோர்ட். பீயிங் அ மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, வாட் கைண்ட் ஆஃப் ஸ்பீச் யூ ஹவ் ஸ்போக்கன்? question mark. Whoever it may be, you have to respect the CM, the court orally remarked. The court also orally remarked that state of Tamil Nadu has been seeing leaders who have come from the cine industry since 1967. The court added that these leaders were elected by the people, and in such circumstances, the statements made by Radhakrishnan was unwarranted. சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து சிஎம் ஆகிறதுங்கிறது 1967 நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து சிஎம்ஐ டிஃபேம் பண்றது அன்வாரண்டட் அப்படின்னு சொல்லி மெட்ராஸ் ஹை கோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராதாகிருஷ்ணன் அவர்களை சார்ந்து அவருடைய சீனியர் அட்வொகேட் வந்து இந்த மேட்டரில் அப்பியர் ஆயிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, த ஸ்பீச் வுட் நாட் அட்ராக்ட் த இன்கிரீடியன்ஸ் ஆஃப் தி செக்ஷன்ஸ் சார்ஜ். He added that there was no provocation in the speech. இந்த ஸ்பீச்ல எங்கேயுமே ப்ரொவோகேஷன் இல்லை. அது மட்டும் இல்லாமல் டு திஸ் த கோர்ட் கமெண்டட் தட் தி கம்ப்ளைண்ட் வாஸ் மேட் ஒன்லி பிகாஸ் தேர் வாஸ் சம் ப்ரொவோகேஷன். ஸோ ப்ரொவோகேஷன் இருந்ததுனால தான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க
அப்படிங்கிற அப்சர்வேஷனை கோர்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனியர் அட்வொகேட் யார் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அப்பியர் ஆனாங்களோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, they also argued that there was no intention to break the public peace. பப்ளிக் பீஸை பிரேக் பண்ற மாதிரியான ஒரு இன்டென்ஷன் இல்லை, ஆர் an intention to create feeling of enmity, அதாவது பகையை ஏற்படுத்துற மாதிரியான ஸ்பீச் இல்லை, ஏற்றடை கொண்டு வர மாதிரியான ஸ்பீச் கிடையாது, இல்வில்லோட இருக்கிற ஸ்பீச் கிடையாதுங்கிறத முன்வைக்கிறாரு ஆர்குமெண்டா. அப்போ அதுக்கு சீனியர் அட்வொகேட் என்ன சொல்றாருன்னா, ஸ்டேட்மெண்ட் வந்து ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசின ஸ்டேட்மெண்ட் ஆகப்பட்டது டெஃபமேஷன் அப்படிங்கிற அந்த டெஃபினிஷனுக்குள்ள தான் வரும். ஃபார் விச் அ டெஃபினட் ப்ரொசீஜர் ஆஃப் லா, ஒரு டெஃபமேஷன் இருந்ததுன்னா அதுக்கு வந்து டெஃபினட் ப்ரொசீஜர் ஆஃப் லா உண்டு. He thus argued that the present case was not sustainable. அதனால இந்த கிரிமினல் கேஸ் அண்டர் செக்ஷன் 352 intentional insult with intent to provoke breach of peace, section 353 subsection 2 statement conducing to public mischief of the BNS applicable ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தார். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, சீனியர் அட்வொகேட்டுடைய எக்ஸாக்ட் ஆர்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐ கோட் த எக்ஸாக்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் த சீனியர் அட்வொகேட் ஆஃப் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன், பிரசன்ட் சிட்டிங் டிஎம்கே எம்எல்ஏ. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, whatever he has spoken may be a defamation, but not these sections. இந்த sections applicable ஆகாது. There is a procedure contemplated for defamation. ஒரு defamation இருந்ததுன்னா அதுக்கு ஒரு procedure இருக்கு. I am not saying it is not defamatory. இது defamatory இல்ல அப்படின்னு சொல்லல அப்படின்னு சீனியர் அட்வொகேட்டே ஒத்துக்கிறாரு. It is defamatory, but the procedure for defamation has to be followed. So law provides a procedure for defamation. அதை வந்து ஃபாலோ பண்ணணும். இஃப் அ ஸ்டேட்மெண்ட் இஸ் மேட் இன் கனெக்ஷன் வித் பப்ளிக் டியூட்டி, இஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் மேட் இன் கனெக்ஷன் வித் பப்ளிக் டியூட்டி, த ப்ராசிக்யூட்டர் கேன் ஃபைல். இஃப் இட்ஸ் நாட் இன் கனெக்ஷன் வித் அஃபீஷியல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரிலேட்ஸ் டு பிரைவேட் லைஃப், எ கம்ப்ளைண்ட் கேன் பி கிவன் இன் அன் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி. திஸ் இஸ் நாட் த வே த போலீஸ் ஷுட் யூஸ் தேர் பவர்ஸ் அப்படின்னு சீனியர் அட்வொகேட் ஆஃப் தி சிட்டிங் டிஎம்கே எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆர்கியூ பண்ணும்போது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் வந்து இதுக்கு அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பில் இருந்து ஆர்கியூ பண்ணவங்க இதுக்கு என்ன அப்ஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, தி ஸ்டேட் அப்ஜெக்டட் டு த ப்ளீ அண்ட் ஆர்கியூட் தட் ஈவன் டுடே ராதாகிருஷ்ணன் ஹஸ் நாட் ஷோன் எனி ரிமோர்ஸ் ஃபார் த ஸ்டேட்மெண்ட் மேட் பை ஹிம். இட் வாஸ் ஆர்கியூட் தட் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் வேர் மேட் அகைன்ஸ்ட் தி ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். ரொம்ப கிளியராக புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் இண்டிவிஜுவல் மேலே இந்த டிஃபமேஷன் பண்ணல, ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் மேலே பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஸ்டேட்டோட வாதம். ஏன் ஸ்டேட் வந்து வராங்கன்னா, ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டராக இருக்கிறதுனால ஸ்டேட் வந்து வாதம் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இது சீஃப் மினிஸ்டர் மேலே வச்ச இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் வச்ச வாதம் கிடையாது, ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் மேலே வச்ச வாதம். எல்லா சட்டமானவர்களும் பொதுமக்களும் ஒன்று புரிஞ்சுக்கணும். இண்டிவிஜுவல் மேலே வச்ச டிஃபமேஷன்னா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆகப்பட்டது ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் மேலே வச்சதுனால யார் சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வாதம் வச்சிருக்க கூடாது, இந்த மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருக்க கூடாது, அது யாராக இருந்தாலும் பண்ணியிருக்க கூடாது, ஹூவர் இட் மே பி அப்படிங்கிறத கோர்ட் வந்து ஒரு அப்சர்வேஷனாகவே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இஃப் சச் கண்டக்ட் வாஸ் பர்மிட்டட், எனி Tom, Dick or Harry would make statements against the chief minister. Any Tom, Dick and Harry can make statements against the chief minister. Accordingly, I quote the exact words. He should not have made such statements, should have exercised restraint. Even today, there is no remorse. Today, we are dealing with the office of chief minister. Can we let any Tom, Dick and Harry to make comments against the CM? The state argued. After considering the argument, the court dismissed the plea. Accordingly, anticipatory bail application திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஃபைல் பண்ணது, அதாவது சிட்டிங் டிஎம்கே எம்எல்ஏ ஃபைல் பண்ணது டிஸ்மிஸ் பண்ணதுனால இப்போ அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜென்ரலா ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டு டிஸ்மிஸ் ஆனாலே யார் மேலே அந்த கம்ப்ளைண்ட் இருந்ததோ அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க.
அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரெண்டு சட்ட வழிகள் உண்டு. எல்லா சட்ட மாணவரும் தெரிஞ்சுக்கணும், ஏன் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கணும். ஆன்டிசிபேட்டரி பெயில் போடும் பொழுதே சம்டைம்ஸ் வந்து சில பேர் அப்ஸ்கான்ல இருப்பாங்க. ஆன்டிசிபேட்டரி பெயில் டிஸ்மிஸ் ஆன உடனே அப்ஸ்கான்ல இருப்பாங்க. அது மேல அப்பீல் போவாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஆனால் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை போலீஸ் வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவரை அரெஸ்ட் பண்ண போகும்பொழுது அவர் வந்து வக்கீல் வரட்டும் அரெஸ்ட் ஆகிறன்னு சொல்லும்பொழுது கூட அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க ரிமாண்ட் எடுக்கிறதுக்காக. இது நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த கேஸ் ஆகப்பட்டது டிஃபமேஷனுக்கும் ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் மேல கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் உண்டு. அதனால தான் செக்ஷன் 352, செக்ஷன் 353 சப்செக்ஷன் 2, 353 சப்செக்ஷன் 2 இன்வோக் பண்ணியிருக்காங்க ஸ்டேட். ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த கம்ப்ளைண்ட் ஆகப்பட்டது ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர்னால. அதனால ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் பொழுது சாங்டிட்டியோடையும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் ட்ரீட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்டை ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் மேலே கொடுக்க முடியாதுங்கிறத, அது மட்டும் இல்லாமல் யார் மேலேயும் அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்துருக்க கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது ஆல் த மோர் ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் மேலே இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. டிஃபமேஷனை தாண்டி செக்ஷன் 352 படி இன்டென்ஷனல் இன்சல்ட் வித் இன்டென்ட் டு ப்ரொவோக் பிரீச் ஆஃப் பீஸ், செக்ஷன் 353 subsection 2 statements conducing to public mischief of the BNS இருக்கிறதுனால இதை டிஸ்மிஸ் பண்ணிட்டு பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயிலை டிஸ்மிஸ் பண்ணதுனால திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரெஸ்ட் ஆயிருக்கார். கட்டாயமாக எல்லா சட்ட மாணவர்களும் சட்டத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் யங் அட்வொகேட்ஸும் இந்த கேஸை ஒரு முக்கியமான கேஸாகவும் லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டாகவும் கட்டாயமாக பார்க்கணும். காரணம், எனி ஸ்டேட்மெண்ட் மேட் ஆன் ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர் கட்டாயமாக அது டிஃபமேஷனை தாண்டி செக்ஷன் 352 இன்வோக் ஆகும், செக்ஷன் 353 சப்செக்ஷன் 2 இன்வோக் ஆகும். அப்படி இன்வோக் ஆச்சுன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கிறது கஷ்டம், எம்எல்ஏவா இருந்தாலும். அப்போ த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ், என்ன மாதிரியான வார்த்தைகள் வச்சு பேசணும், ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டருக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு கட்சிகள் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆட்சிகள் மாறலாம், ஆனால் ஆஃபீஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டருக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கட்டாயமாக கொடுக்கணும். ஏன்னா மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறதுனாலையும் இந்த மாதிரியான டிஃபமேஷன் ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி ப்ரொவோக்கிங் ஸ்பீச்சையும் கட்டாயமாக கண்டிக்கத்தக்கது தான். அதனால தான் இன்னைக்கு வந்து கோர்ட் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயிலை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும். இந்த கேஸ் வந்து பார் அண்ட் பெஞ்ச், லைவ் லா இதெல்லாம் தாண்டி நியூஸ் பேப்பர்ஸ்லையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். படிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கேஸோட இம்ப்ளிகேஷன் லெஜிஸ்லேட்டர்ஸ் மேலே எப்படி இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கணும். மீண்டும் சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் அட்வொகேட் டாக்டர் எம் சத்யகுமார். நன்றி.